இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு மரண தண்டனை. எல்லை மீறும் இந்திய மீனவர்கள், யாழ்ப்பாண கடற்பரப்பில் கருப்பு கொடி போராட்டம். கருப்பு ஜூலை தமிழர் படுகொலை, வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பில் நினைவேந்தல். இலங்கையர்கள் மாத்திரமன்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 268 பேர் உயிரிழக்கவும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடையவும் காரணமாக அமைந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் குற்றவாளியாக காணப்பட்ட இலங்கையின் முன்னாள் உயர் அரசு அதிகாரிகள் இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான வழக்கில் இலங்கை நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை விதித்த முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாகியுள்ளது. பயங்கரவாத தாக்குதல் ஒன்று இடம்பெற உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை, கடமையை புறக்கணித்தமை மற்றும் மனித உயிரிழப்புகளுக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய குறித்த இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்றத்தின் விசேட மூவரடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகளான பிரியந்த லியனகே, திலகரத்ன பண்டார மற்றும் விராஜ் வீரசூரிய ஆகியோரை கொண்ட மூவரடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்ப்பை அறிவித்த அமர்வின் தலைவர் நீதிபதி பிரியந்த லியனகே மற்றும் நீதிபதி திலகரத்ன பண்டார் ஆகியோர் சந்தேக நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்தனர். எனினும் நீதிபதி விராஜ் வீரசூரிய சந்தேகத்துக்கிடமின்றி குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு நிரூபிக்க தவறியுள்ளது என்று தனது மாறுபட்ட கருத்தை பதிவு செய்தார். மூவரடங்கிய அமர்வின் பெரும்பான்மை தீர்ப்பின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தனித்தனியாக கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற விசேட மூவரடங்கிய அமர்வில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்களை நிறைவு செய்த பின்னர் 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அப்போது விசாரணையை நடத்திய மூவரடங்கிய அமர்வு குற்றஞ்சாட்டப்பட்ட இருவரையும் தமது தரப்பு சாட்சியங்களை முன்வைக்க அழைக்காமலேயே விடுதலை செய்திருந்தது. இதனை எதிர்த்து சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். அந்த விடுதலை தீர்ப்பு சட்டத்துக்கு முரணானது என குறிப்பிட்டு அதனை மீளெடுக்குமாறு கோரப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்றம் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை தமது தரப்பு சாட்சிகளை முன்வைக்க அழைக்காமல் விடுதலை செய்தது சட்டப்பிழை என தீர்மானித்தது. மேலும் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு தமது தரப்பு விளக்கங்களை முன்வைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறும் உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. 43 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை அரசின் அனுசரணையுடன் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட கருப்பு ஜூலை இனப்படுகொலைக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடங்கி பல நாட்கள் நீடித்த கருப்பு ஜூலை இனவரி தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதுடன் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியிலான வீடுகள் மற்றும் சொத்துக்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. கருப்பு ஜூலை தாக்குதல் மற்றும் இலங்கையின் சிறைச்சாலைகளில் கொல்லப்பட்ட அனைத்து தமிழர்களுக்கும் நீதி கோரியும் அவர்களை நினைவேந்தியும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் குடிமை சமூக அமைப்புகளும் இணைந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா மண்டபத்தில் நிகழ்வொன்றை நடத்தின. கருப்பு ஜூலையில் உயிரிழந்த தமிழர்களை நினைவேந்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் கோட்டை முனீஸ்வரர் ஆலயத்துக்கு அருகில் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தது. 1983 கருப்பு ஜூலையின் போது வெலிக்கடை சிறைச்சாலையில் மேலும் 51 தமிழ் அரசியல் கைதிகளுடன் படுகொலை செய்யப்பட்ட டெலோ இயக்கத்தின் தலைவர்களான குட்டிமணி என அழைக்கப்படும் செல்வராஜா யோகச்சந்திரன் மற்றும் தங்குதுரை அறியப்பட்ட நடராஜா தங்கவேலு ஆகியோரை நினைவுகூரும் நிகழ்வு மன்னாரில் உள்ள டெலோ கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. வெலிக்கடை சிறைச்சாலையில் கொல்லப்பட்ட 53 தமிழர்களை நினைவுகூரும் வகையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தலைவர் தியாகராஜா நிரோஷின் தலைமையில் நடைபெற்ற கருப்பு ஜூலை நினைவேந்தலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக 53 விளக்குகள் ஏற்றப்பட்டன. கிழக்கு மாகாணத்தின் கல்முனையிலும் காரைதீவு பிரதேச சபையின் தலைவர் எஸ் பாஸ்கரன் தலைமையில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது.
சிங்கள அரசியல் தலைமையின் வழிநடத்தலில் கொல்லப்பட்ட 4 தசாப்தங்களின் பின்னரும் நீதி கிடைக்காது ஆயிரக்கணக்கான தமிழர்களை நினைவுகூரும் வகையில் மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் இடதுசாரி அமைப்புகள் இணைந்து கொழும்பு பொருளை மயானத்துக்கு முன்பாக நினைவேந்தல் நிகழ்வை நடத்தினர். 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள் இரகசியமாக அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் இடத்துக்கு அருகில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதனை வடக்கு தெற்கு சகோதரத்துவம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. 1983ஆம் ஆண்டின் வன்முறைகள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இருந்து ஆரம்பமானதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் நிலக்கணி வடியில் சிக்கி 13 இலங்கை இராணுவத்தினர் உயிரிழந்ததை தொடர்ந்து அதே இரவும் மறுநாளும் கிராமங்களுக்குள் நுழைந்த இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் 51 பொதுமக்களை சுட்டுக் கொன்றதுடன் வீடுகளுக்கும் தீ வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த 13 இராணுவத்தினரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படாமல் பொருளை பொதுமயானத்தில் அரச மரியாதையுடன் கூட்டாக அடக்கம் செய்யப்பட்டன. இதனை அடுத்து ஆளும் தரப்பினருடன் தொடர்புடைய கும்பல்களால் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழர் எதிர்ப்பு வன்முறைகள் நாடு முழுவதும் பரவியிருந்தன. இதன் ஒரு கட்டமாக பொருளை பொதுமயானத்தை அண்மித்து அமைந்துள்ள வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 53 தமிழ் கைதிகள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏனைய சிங்கள கைதிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் நடத்தப்பட்ட திட்டமிட்ட தாக்குதல்களில் வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போதிலும் கடந்த 43 ஆண்டுகளில் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய எவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தின் தீபக பகுதியில் மனித புதைகுழிகள் இருப்பதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. 35 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவினர்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் வடக்கில் உள்ள 5 இடங்களில் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு நியாயமான விசாரணை நடத்துமாறு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெறுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவினர்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை அராலி சந்தி மண்கும்பான் பிள்ளையார் ஆலயம் அருகில் அல்லைப்பட்டி மற்றும் மண்டைத்தீவு ஆகிய 5 இடங்களில் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு நியாயமான விசாரணை நடத்துமாறு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடந்த 2025ஆம் ஆண்டு ஊர்காவத்துறை போலீசில் முறைப்பாடு செய்திருந்தனர். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஊர்காவத்துறை போலீசார் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நீதவான் அனிஃபா ரஜீவ் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் அகழ்வாய்வு பணிகளுக்கு தேவையான நிதியை ஒதுக்க முடியும் என காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி பூர்ணிமா மரியநாயகம் நீதிமன்றத்தில் அறிவித்ததாக இந்த முறைப்பாட்டை முன்வைப்பதில் முக்கிய பங்காற்றிய வேலணை பிரதேச சபையின் சுயேட்சை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் தெரிவித்தார். முறைப்பாட்டாளர்களால் குறிப்பிடப்படுகிற இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த காணியின் வரலாற்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக வழமையாக குருக்கள் மடம் மற்றும் செம்மணியில் நடைபெற்றது போல நிர்வாக குழு கூட்டம் ஒன்றை, அதாவது பிரதேச செயலகம், காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம், பிரதேச சபை, JMO அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிர்வாக குழு கூட்டம் ஒன்றை கூடி JMO அவர்களின் அறிக்கை கிடைக்க பெற்ற பின்னர் இதற்கு செலவீனங்களுக்கு தேவையான பாதீட்டை தம்மால் ஒதுக்கீடு செய்து தர முடியும் என்றும் கோரியிருந்தார். அதை செவிமடுத்த நீதிபதி அவர்கள் தொடர் அறிக்கைகளுக்காக செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்துள்ளார். 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் இராணுவ நடவடிக்கையின் போது தீவக பகுதியில் பாரிய மனித படுகொலைகள் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. 35 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கையின் போது அரச படையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட 84 பேருக்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்து இதுவரை எந்த தகவல்களும் இல்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். படையினரால் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பகுதியினர் கொலை செய்யப்பட்டு கிணறுகளில் வீசப்பட்டதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மண்டைதீவில் காணாமலாக்கப்பட்ட 84 பேருக்கு நீதி வழங்குமாறு கோரி தனது மகனும் அவர்களில் ஒருவனர் குறிப்பிட்டு மண்டைதீவு 3ஆம் வட்டாரத்தை சேர்ந்த
சுசிதாஸ் யேசுரத்னம் தர்மராணி கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடக்கு மீனவர் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்தும் வகையில் தமிழக இழுவைமடி படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடல் வளங்களை சூறையாடுவதை தடுக்க அதிகாரிகள் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டி வடக்கு கடற்பரப்பில் மீனவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர் தாயக மீனவர்கள் படகுகளில் கருப்பு கொடிகளை ஏந்தி முன்னெடுத்த இந்த போராட்டத்துக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. தமிழக மீனவர்கள் தற்போது வாரத்தில் 7 நாட்களும் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதாக இந்த கருப்பு கொடி போராட்டத்துக்கு தலைமை வகித்த ஐக்கிய மீனவர் சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களிலே வாரத்தில் 3 நாள் தொழில் செய்த தமிழ்நாட்டு மீனவர்கள் தற்போது வாரத்தில் 7 நாளும் கடல் அடியை இழுத்து அளிக்கின்ற இரட்டை இழுவை மடியை செய்து தொழில் செய்வதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கான மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்பட்டு இலங்கை போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டு போலீஸ் முறைப்பாடுகள் அத்தனை மீனவ அமைப்புகளிலும் இருந்து இலங்கையை ஆண்ட அரசாங்கங்களும் ஆள்கிற அரசாங்கங்களும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத துப்பாக்கிய நிலைக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. சர்வதேச கடல் எல்லையை மீறி தலைமன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்த இந்திய மீன்பிடி படகு ஒன்றும் அதிலிருந்து 9 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டு 1 வாரத்துக்குள் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிப்பதை தடுக்க இலங்கை கடற்படை தவறிவிட்டதாகவும் இதனால் வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் பங்கேற்ற பல்கலைக்கழக பட்டதாரியும் மீனவருமான ஆனா புஷ்பகுமார் தெரிவித்தார். கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னர் பார்த்தோம்னு சொன்னா நெடுந்தீவில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியன் இழுவைமடி படகுகள் இலங்கை நெடுந்தீவின் வெள்ளை பக்கத்தால் ஒரு 40-50 போட்டு அப்படியே கரையண்டு பார்க்குற அளவுக்கு அந்த ரோலர்கள் எல்லைக்குள்ள கடல் நெடுந்தீவு கடற்பரப்புகளை வந்து தொழில் செஞ்சுட்டு போறாங்க. அப்ப இப்படி அவங்க தொழில் செய்யும் போது இந்த இலங்கை கடற்படை ஏன் அவர்களை கைது செய்வதில்லை, ஏன் கண்டு கொள்வதில்லை? அவங்கள அன்றைக்கு 40-50 ரோலர் வந்து போகுது. ஆனா அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணின ரோலர் ஒரே ஒரு ரோலரை பிடிச்சு என்ன வரப்போகுது? அவளை 40-50 ரோலர் வந்து போற இடத்துல ஒரு ரோலரை பிடிச்சு எங்களுடைய வாழ்வாதாரம் திரும்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. முன்னதாக கடந்த வாரம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதி மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதையும் உள்ளூர் மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களை அளிப்பதையும் தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். அந்த போராட்டத்தின் போது நண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்ட சுமார் 75 லட்சம் ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்களை இந்திய மீனவர்கள் சேதப்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்ட சில வாரங்களுக்கு பின்னர் இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கை கடல் வளத்தை சுரண்டும் விவகாரம் தொடர்பாக அரசியல் மட்டத்தில் இனி எந்தவித பேச்சுவார்த்தைகளும் நடைபெறாது என இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. அரசியல் மட்டத்திலான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறைவடைந்து விட்டதாக கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் இலங்கை நீரியல் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் நீதி கிடைக்காது என்பது நிரூபணமாகியுள்ளதாக வடக்கின தமிழ் ஊடகவியலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வெகுஜன ஊடக பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்ய ஆரியரத்ன படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்களை சந்திப்பதற்கு கூட மறுத்ததனூடாக இந்த விடயம் உறுதியாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை காதில் வாங்காத அளவு, அதாவது வரலாற்றில் வருகின்ற ஊடக அமைச்சர்கள் அனைவரும் எங்களோட பேசுகிறதுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். நாங்கள் எங்களோட பேச்சை கேட்டார்கள். எங்களோட வலிகள், எங்களோட வேதனைகள், ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக விசாரணை சம்பந்தமாக கேட்டார்கள். ஆனால் இந்த அரசில் இன்றைக்கு மாவட்ட செயலகம் வந்திருக்கும் பிரதி ஊடக அமைச்சர் வந்து சந்திக்க மறுத்திருக்கிறார். வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்ற நிலை, இந்த அனுர அரசின் நிலை இன்று இந்த மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகவியலாளர் அனைவரும் முன்னாலே வெளிப்பட்டிருக்கு. இன்று நாங்கள் 39 ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டி இந்த இடத்தில் வந்து வலிகளோடு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம்.
ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முதல் கோரிக்கையாக ஊடகவியலாளர் படுகொலை கையில் எடுப்பேன் என்று சொன்ன இந்த அனுர அரசு இன்று 2 வருடங்கள் கடந்த நிலையில் அதனை கைவிட்டுள்ளது. இந்த அனுர அரசின் ஊடக பிரதி அமைச்சர் மறுத்ததிலிருந்து என்ன தெரிகிறது, எங்களுக்கு நியாயம் எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை. எங்கள் கோரிக்கைகள் எங்கள் வந்தாலும் என்ன செய்தாலும் எங்கள் போராட்டங்கள் தொடரும். எங்கள் நியாயமான ஜனநாயக ரீதியான நாட்டில் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு நீதியான விசாரணைகளை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், தாக்குதலுக்கு உள்ளான ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தொடர்பான வழக்குகளில் சுயாதீனமான நீதியான விசாரணைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக வந்திருந்த சம நேரத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பிரதி அமைச்சரை சந்தித்து தமது கோரிக்கையை முன்வைக்கும் நோக்கிலேயே இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனர். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான விசாரணையும் எதையுமே இத்தனை வருடம் 20 வருடங்கள் கடந்தும் எதுவுமே மேற்கொள்ளாத நிலையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். ஊடகவியலாளர் வடக்கூடவியலாளர் போர்க்காலங்கள் இன்று வரை நெருக்கடி மத்தியில் பணியாற்றுகிறார். எனினும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்களை பிரதி அமைச்சர் சந்திக்கவில்லை என்பதோடு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் அவர் பங்கேற்றதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த யாழ் ஊடக அமையத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பல ஊடகவியலாளர்கள் ஊடக செயலமர்வை புறக்கணித்ததுடன் பிரதியமைச்சர் தம்மை நேரில் சந்திக்காமை குறித்தும் கடும் விசனத்தையும் வெளியிட்டுள்ளனர். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.